ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்து, புதின் எச்சரிக்கை. இஸ்கான் மீது கை வைத்தால் வங்கதேசம் மீது வருகிறது பொருளாதார தடை. இந்தியாவுடன் நெருக்கம் காட்டும் சீனா. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்து என எச்சரித்திருக்கிறாரே புதின். வணக்கம் நண்பர்களே. கஜகஸ்தானின் அஸ்தானா நகரில் முன்னாள் சோவியத் யூனியன் நாடுகள் கூட்டமைப்பின் மாநாடு நேற்று நடைபெற்றது. மாநாட்டுக்கு பிறகு பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின், தேர்தலுக்கு முன்பே ட்ரம்பை ஒடுக்க நாகரிகமற்ற வழிகள் மேற்கொள்ளப்பட்டன, அவர் மீது கொலை முயற்சிகள் நடந்துள்ளன, இப்போதும் அவர் பாதுகாப்பாக இருக்கிறாரா என்பது சந்தேகமே, எனவே ட்ரம்ப் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார். That absolutely uncivilized means had been used against Trump, all the way up to assassination attempts, numerous assassination attempts. And I think he's not safe even now. இது ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. அதாவது உலகத்தின் நம்பர் 1 சூப்பர் பவருடைய அதிபராக வரப்போகிறவருடைய பாதுகாப்பை பற்றி நம்பர் 2 சூப்பர் பவருடைய அதிபர் தெரிவித்திருக்கிற கருத்து. அப்படிங்கிறப்போ இதை முதல்ல ட்ரம்போ யாருமே ரொம்ப ஈஸியாகவும் லைட்டாகவும் எடுத்துக்கவே முடியாது. அவர் சொல்லி இருக்கிறது உண்மை. ட்ரம்புக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கின்றன. ட்ரம்புக்கு எங்கிருந்தெல்லாம் அச்சுறுத்தல் வரும்னு பார்க்கலாம். ட்ரம்பே தனக்கு எதிரான கொலை முயற்சி பற்றி இதுக்கு முன்னால பிரச்சார டயத்துல பேசுறப்போ, என் மீதான கொலை முயற்சிக்கு பின்னால் ஈரான் இருக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார். சோ ஈரான்டெந்தும் ஈரானுடைய உளவாளிகளிடமிருந்தும் ரகசிய ஏஜென்ட்டுகளிடமிருந்தும் ட்ரம்புக்கு எதிராக என்ன வேண்டுமானால் நடக்கலாம். அப்படி ஒரு பேராபத்து எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது, ட்ரம்ப் அதிபரானால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும்னு பாருங்க. ட்ரம்ப் அதிபரானால் இல்லீகலா அமெரிக்கால குடியேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இல்லீகலாக அமெரிக்கால குடியேறக்கூடியவர்கள் பெரும்பகுதியினர் ஸ்பானிஷ் மக்கள் தான். குறிப்பா அந்த அமெரிக்காவோட பார்டர் கொண்டு இருக்கக்கூடிய மெக்சிகோ, இந்த பகுதியை சேர்ந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளை சார்ந்தவர்கள். அப்படிங்கிறப்போ இந்த லத்தீன் அமெரிக்கன்ஸ் சேர்ந்து குறிப்பா அந்த மெக்சிகன்ஸ் இந்த சைட்ல இருந்து உள்ள நுழையணும்னு ஆசைப்படுறவங்க, அவர்கள் தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக நடத்தப்படலாம். அவர்கள்டேந்து ஒரு அச்சுறுத்தல் டொனால்ட் ட்ரம்புக்கு தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்னொன்னு சொல்லி ஆகணும். என்னன்னா, இந்த விதமான சட்டவிரோத குடியேறிகள் இருக்காங்க. குறிப்பா அந்த மெக்சிகோ இந்த சைட்ல இருந்து வரவங்க, அவங்க பெரும்பாலுமே இல்லீகலா இருந்து கடைசி வரைக்கும் இல்லீகலாவே அமெரிக்காவில் வாழக்கூடியவர்கள். பெரும்பாலான அமெரிக்காவுக்குள் நடக்கக்கூடிய சட்டவிரோத செயல்கள்ல இவர்கள் தான் பிடிபடுகிறார்கள். சோ அதனால இந்த சட்டவிரோத குடியேறிகள்ல பரவலா பெரும்பாலானவர்கள் ஒரு ரவுடிசத்துல ஈடுபடுவது, போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபடுவது, சட்டவிரோத காரியங்களில் ஈடுபடுவது, திருட்டு போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் நிறைய நடக்கிறது. எனவே அவங்கள ஒரு குரூப்போ இல்லாட்டி சிலரோ டொனால்ட் ட்ரம்பை பினிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இது தவிர டொனால்ட் ட்ரம்பை அறவே பிடிக்காதவர்கள் அப்படின்னா இடதுசாரிகள். சோ இடதுசாரிகள் தரப்புல இருந்து கூட டொனால்ட் ட்ரம்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம். அதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்புறம் இன்னொன்று, டொனால்ட் ட்ரம்ப் தீவிர தேசியவாதி, அமெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்படின்னா அமெரிக்காவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தேசியவாதத்துக்கு எதிரானவர்கள். இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவுடைய தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு நீங்க பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தா பிஜேபியை சொல்லலாம். அப்போ அந்த தேசியவாதத்துக்கு எதிரானவர்கள் யார் அப்படின்னா இங்க காங்கிரஸ். இப்ப சிதம்பரமே சொல்லியிருக்காரு, டூ மச் ஆஃப் நேஷனலிசம் இஸ் சோ டேஞ்சரஸ் அப்படின்னு இருக்காரு. ரொம்ப தீவிரமா தேசியவாதத்தை வலியுறுத்துவது ஆபத்தானது அப்படின்னு, தேசியவாதத்தை வலியுறுத்துவதே ஆபத்தானது அப்படிங்கிற கருத்து காங்கிரஸுக்கு இருக்கிறது. இப்ப அதே போல அமெரிக்கால தேசியவாதத்துக்கு எதிரானவர்கள் யாரோ அவர்களிடமிருந்து கூட டொனால்ட் ட்ரம்புக்கு ஆபத்து ஏற்படலாம். ஒருவேளை ஜனநாயக கட்சியினுடைய நண்பர்கள் அவங்கள்ட்ட இருந்து ஆபத்து ஏற்படலாம்.
குறிப்பா ஜார்ஜ் சோரஸ் ஆபத்து ஏற்படலாம். ஏன்னா ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற ஒரு 1ஆம் நம்பர் கிரிமினல். ஆனால் அவர் ஒரு சொபிஸ்டிகேட்டட் கிரிமினல். அவர் தன்னோட பேரை சொல்றப்போ தான் ஒரு பிலாந்திரபிஸ்ட் அப்படின்பார், ஒரு பெரும் நன்கொடையாளர் அப்படின்னு. யாருக்கு நன்கொடை தருகிறார், எந்த விதமான என்ஜிஓஸ்க்கு அவர் தருகிறார், அதெல்லாம் பார்க்கணும். ஜார்ஜ் சோரஸ் இதுக்கு முன்னால தென்கிழக்கு ஆசியால ஒரு மிகப்பெரிய ஆட்டம் ஒண்ணு போட்டார் 90s. அப்போ மலேசியாவுடைய கரன்சியவே ஸ்தம்பிக்க வச்சு டாலருக்கு எதிரான மலேசியன் கரன்சி ரிங்கட்னுடைய மதிப்பை படு பாதாளத்துக்கு வீழ்ச்சி அடைய செய்து மலேசியாவுடைய பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்தவர் ஜார்ஜ் சோரஸ். அந்த டயத்துல டாக்டர் மகாதீர் முகமது மலேசியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்பத்தான் அவர் இந்த டாலருக்கு நிகரான மலேசியா ரிங்கட்னுடைய மதிப்பை நிலைப்படுத்தினார். அதாவது டாலர் எவ்வளவு கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி, மலேசியா அதாவது டாலருக்கு நிகரான மலேசிய ரிங்கட்னுடைய மதிப்பு இவ்வளவாகத்தான் இருக்கும்னு அது பல காலத்துக்கு ஒரே ரேட்ல இருந்தது. அப்படியெல்லாம் நிலைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு மலேசிய பொருளாதாரத்தை அன்னைக்கு மகாதீர் முகமது நிமிர்த்தினார். அதே போல ஜார்ஜ் சோரஸ் எப்படிப்பட்டவர்னா, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டையே பேங்க்ரப்ட் ஆக்க தெரிந்தவர், அதே திவால் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டவர் ஜார்ஜ் சோரஸ். அவர் பிறந்தது ஹங்கேரி. ஆனா ஹங்கேரியிலேயே இன்னைக்கு ஜார்ஜ் சோரஸால் நுழைய முடியாது. அவருடைய தாய்நாடே அவர் வருவதற்கு தடை விதித்திருக்கிறது, அவ்வளவு நல்லவர் ஜார்ஜ் சோரஸ். ஹங்கேரியில பிற நாட்டவர்கள் நுழைவதற்கு தடை விதிக்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்துக்கு பேரே என்ன தெரியுமா? ஸ்டாப் சோரஸ் ஆக்ட் அப்படின்னு பேர். சோ அப்படிப்பட்ட ஒரு கடஞ்செடுத்த கிரிமினல் ஜார்ஜ் சோரஸ். இப்ப ஜார்ஜ் சோரஸுடைய கைவண்ணத்தில் தான் பங்களாதேஷ்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கவிழ்க்கப்பட்டது. ஒரு வன்முறை கும்பல் இன்னைக்கு வங்கதேசத்தை கைப்பற்றி ஒரு இடைக்கால அரசை திணித்திருக்கிறார். அந்த இடைக்கால அரசுக்கு ஜார்ஜ் சோரஸினுடைய நண்பரான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமை வகித்துக் கொண்டிருக்கிறார். சோ அப்படின்னா ஜார்ஜ் சோரஸ் நினைச்சால் என்னென்ன செய்ய முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அதே போல இதுக்கு முன்னால லிபியால மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டங்கிற பேர்ல வன்முறை போராட்டத்தை தூண்டி பலகாலம் லிபியாவை ஆட்சி செய்த கர்னல் கடாஃபிய மக்களாலேயே கொல்ல வச்சு அவ்வளவு பெரிய மாற்றம் நடந்தது. அதுக்கு அரபு வசந்தம்னு பேர், கோடுவர். இந்த அரபு வசந்தத்துக்கு பின்னால் இருந்தது ஜார்ஜ் சோரஸ். சோ பல நாட்டு அரசுகளை அவர் கவிழ்த்து இருக்கிறார். குறிப்பா அவர் கவிழ்த்தது எல்லாமே பெரும்பாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அதை கவிழ்த்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பார். அதுல அவருக்கு பல லாபம் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு எதிரானவர். சோ இதெல்லாம் சேர்ந்து டொனால்ட் ட்ரம்ப்புடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. அதை புட்டின் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அப்படிங்கிறப்போ ட்ரம்ப் ரொம்ப ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஆனா நிச்சயமா அவருக்கு உண்டான செக்யூரிட்டி எல்லாமே டைட் பண்ணியிருப்பாங்க. அமெரிக்காவுடைய அந்த ஃபெடரல் போலீஸும் சரி, அது குறிப்பா அந்த அதிபருக்கான பிரத்யேக அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப வலுவானது, சாதாரணமானதெல்லாம் இல்லை. பட் அதே நேரத்துல இந்த கான்டெக்ட்ல இப்ப இருக்கிற சூழ்நிலையில புட்டினே இந்த மாதிரி கருத்து சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வங்கதேசம் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுமா? வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீது நடைபெறக்கூடிய தாக்குதல் சம்பவங்களை கண்டித்து அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பை அமெரிக்க இந்து அமைப்புகள் வலியுறுத்தி உள்ளன. வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த நாட்டின் மக்கள் தொகையில் 8% அளவுக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் மீது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 200க்கும் மேற்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் நடந்துள்ளன. அண்மையில் தேச துரோக வழக்கில் ஹிந்து அமைப்பின் தலைவரான சின்மோய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைது செய்யப்பட்டார். அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நிலைமை மேலும் மோசமடைந்தது. டாக்கா மற்றும் சட்டோகிராம் பகுதிகளில் பெரும் போராட்டங்கள் வெடித்தன. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடந்து வரும் அத்துமீறல் சம்பவங்கள் குறித்து வருத்தம் தெரிவித்திருக்கும் அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அஜய் ஷா
மனித உரிமைகள் குறித்த பைடன் நிர்வாகத்தின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். வங்கதேச இந்துக்கள் மீதான அடக்குமுறைகளை சர்வதேச ஊடகங்கள் கண்டிக்க வேண்டும் என அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய செயலாளர் அமிதாப் மிட்டல் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள ஹிந்து அமைப்புகள் டொனால்ட் ட்ரம்புக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தும் வங்கதேசத்தின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும், சிறுபான்மை மக்களை பாதுகாக்க அந்த நாட்டு அரசு நடவடிக்கை எடுக்கும் வரை வங்கதேசத்துக்கு வழங்கப்படும் நிதி உதவியை உடனடியாக நிறுத்த வேண்டும், வன்முறை குழுக்களுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகளுக்கு விசா கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு மத்தியில் இஸ்கான் அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிய வழக்கை டாக்கா உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இஸ்கான் அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் சின்மய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கடந்த திங்கட்கிழமை தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டார். இது இந்துக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை உருவாக்கியது. கைதுக்கு எதிராக சிட்டாகாங் நீதிமன்ற வளாகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த போராட்டத்தில் சைஃபுல் இஸ்லாம் அலி என்கிற வழக்கறிஞர் கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் இஸ்கான் அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என டாக்கா உயர்நீதிமன்ற அமர்வு முன் வழக்கறிஞர் ஒருவர் வழக்கு தொடுத்தார். இதை அடுத்து இஸ்கான் அமைப்பின் சமீபத்திய செயல்பாடுகள், அவை தொடர்பாக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், இது எல்லாம் குறித்து தெரிவிக்குமாறு வங்கதேச அட்டர்னி ஜெனரலுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு நீதிபதிகள் ஃபரா மெஹபூப், தபஷிஸ் ராய் சௌத்ரி ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இஸ்கான் செயல்பாடுகள் மற்றும் வழக்கறிஞர் சைஃபுல் இஸ்லாம் கொலை தொடர்பாக 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்குகளில் இதுவரை 33 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதை அடுத்து வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை காப்பதிலும் அரசு கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுரை வழங்கிய நீதிபதிகள் இஸ்கான் அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முற்றாக நிராகரித்தனர். இந்நிலையில் சின்மய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி அநீதியான முறையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவாமி லீகின் எக்ஸ் பதிவில் ஷேக் ஹசீனா என்ன பதிவிட்டுள்ளார் என்பதை பார்ப்போம். சனாதன சமயத்தின் உயர்நிலை தலைவர் ஒருவர் அநீதியான முறையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். சிட்டாகாங்கில் ஒரு கோயில் எரிக்கப்பட்டிருக்கிறது, தேவாலயங்கள், மடங்கள், சூஃபிகளின் தர்காக்கள், அகமதியா சமூகத்தினரின் வீடுகள் தாக்கப்படுகின்றன, சூறையாடப்படுகின்றன, தீ வைக்கப்பட்டுள்ளன. மத சுதந்திரத்துக்கும் அனைத்து சமூக மக்களின் வாழ்க்கைக்கும் அவர்களின் உடைமைகளுக்குமான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று ஷேக் ஹசீனா வலியுறுத்தி உள்ளார். சின்மய் கிருஷ்ணதாஸ் கைது தொடர்பாக மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நேற்று பேசிய அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி, எந்த மதமும் பாதிக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. வங்கதேசத்தில் இஸ்கான் அமைப்பின் மூத்த துறவி சின்மய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டதை அடுத்து இஸ்கான் அமைப்பினரோடு நான் பேசினேன். இது வேறு ஒரு நாட்டின் விவகாரம், எனவே இதில் மத்திய அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பிரச்சனையில் நாங்கள் மத்திய அரசுடன் நிற்கிறோம் என்று குறிப்பிட்டார். இதுல ஒண்ணு ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வேறு ஒரு நாட்டினுடைய விஷயம், இல்ல மத்திய அரசுடன் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிற மம்தா பானர்ஜி ஒரு இடத்துல கூட சின்மய் கிருஷ்ணதாஸ் கைதை கண்டித்து பேசவில்லை. சோ இதுல ரொம்ப பட்டும் படாமலும் ரொம்ப டாக்டிக்கலா தன்னுடைய வாக்கு வங்கியை திருப்திப்படுத்துவதையும் மனதில் வைத்துக் கொண்டு மம்தா பானர்ஜி பேசியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் வங்கதேச இந்துக்கள் குறிவைக்கப்படும் விவகாரத்தில் பிரதமர் மோடி நேரடியாக தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ராணுவ உயர் அதிகாரிகள், IAS அதிகாரிகள் உள்ளிட்ட 75 பேர் கடிதம் எழுதி உள்ளனர். இது குறித்து ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் காவல்துறை தலைவர், அதாவது DGP SP வைத் செய்தியாளர்களிடம் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ராணுவ உயர் அதிகாரிகள், IAS அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் உள்பட 75 பேர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதி இருக்கிறோம். வங்கதேசத்தில் இந்துக்கள் அட்டூழியங்களை எதிர்கொள்கிறார்கள்.
இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது வங்கதேசத்தை மட்டும் பாதிக்காது, அதனை சுற்றியுள்ள பிராந்தியத்திலும் பெரும் பாதிப்பை உருவாக்கும். இது இந்தியாவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மொத்த பிராந்தியத்திலும் இது சிக்கலை உருவாக்கும். இது ஒரு நாட்டின் உள் விவகாரம் அல்ல. எனவே இது குறித்து ஐநா மற்றும் சர்வதேச அமைப்புகளில் முறையிட வேண்டும். பிரதமர் மோடி ஒரு உலகத் தலைவர். அவர் சொல்லுவதை மக்கள் கேட்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் அவர் தலையிட வேண்டும். வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினரை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை அந்த நாட்டு அரசு எடுக்க வேண்டும். அதற்கு வெளியிலிருந்து உரிய அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என எஸ்பி வைத் குறிப்பிட்டார். இந்தியாவும் சீனாவும் நெருங்கி வருகின்றனவா? இந்திய சீன எல்லையில் படைவிலக்கல் ஒப்பந்தத்தை இரண்டு நாடுகளும் சிறப்பாக அமல்படுத்தி வருவதாக சீன ராணுவமே தெரிவித்திருக்கிறது. இந்திய யானையும் சீன டிராகனும் ஒற்றுமையாக கைகோத்து நடனமாடும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கிழக்கு லடாக் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ரோந்து பணி மற்றும் படைவிலக்கல் தொடர்பாக 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் சிக்கலை முடிவுக்கு கொண்டு வர கடந்த மாதம் 2 நாடுகளிடையே முக்கிய ஒப்பந்தம் கையொப்பமானது. ரஷ்யாவின் காசன் நகரில் பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் கடந்த மாதம் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் எல்லையில் பிரச்சனைக்குரிய 2 இடங்களில் படைவிலக்கம் தொடங்கி முடிந்தது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நேற்று சீன ராணுவ செய்தி தொடர்பாளர் மூத்த கர்னல் உகியான் செய்தியாளர்களிடம் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். இந்திய யானையும் சீன டிராகனும் ஒற்றுமையாக கைகொத்து நடனமாடும் நாளை நாங்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். இதற்காக 2 நாடுகளுமே உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. வியட்நாமில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் சீன பாதுகாப்பு அமைச்சர் கடந்த வாரம் நடத்திய பேச்சுவார்த்தை இருதரப்பு உறவில் மேலும் நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது. இந்திய சீன எல்லையில் படைவிலக்கு ஒப்பந்தத்தை 2 நாடுகளுமே சிறப்பாக அமல்படுத்தி வருகின்றன. இது இரு நாடுகள் இடையே ஸ்திரமான நல்லுறவையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். இந்த வாய்ப்பை இரு நாடுகளுமே சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் என நம்புகிறேன் என்றார் கர்னல் உகியா. சோ இன்றைக்கு சீனாவே இந்த படைவிலக்கு ஒப்பந்தத்தை பாராட்டி புகழ்கிறது. இந்திய யானையும் சீன டிராகனும் சேர்ந்து களிநடனம் புரிய வேண்டும் அப்படின்னு சீனாவுடைய ராணுவ அதிகாரி விருப்பம் தெரிவித்தார். இந்த அளவுக்கு திடீர்னு இந்தியாவோட சீனா ஒட்டுவதற்கு என்ன காரணம்? ஏன்னா சோழியம் குடிமி சும்மா ஆடாது. சீனா என்ன காரணம் இல்லாமலாம் நம்மளோட ஒட்ட போறான் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அங்க அதிபராக போகிறார். ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லி இருக்கிறார்? அமெரிக்காவில் இறக்குமதியாகும் சீன பொருட்களுக்கு 60% வரைக்கும் நான் வரி விதிக்க போறேன் இருக்கார். அப்படியெல்லாம் அவர் பண்ணினா நிச்சயமா சீனால இருக்கக்கூடிய உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங் செக்டர் மிகப்பெரிய அளவில் அடிவாகும். ஏன்னா சீன பொருட்கள், சீனால தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள்ல மிகப்பெரிய அளவுல கன்சியூமர்ஸ் இருக்கிறது அமெரிக்கால. அமெரிக்கால இறக்குமதி ஆகக்கூடிய சீன பொருட்களுக்குலாம் 60% வரி போட்டா என்னத்துக்காகும்? அப்போ சீனா புதிய அவென்யூஸை தேட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இந்தியா மிகப்பெரிய மார்க்கெட். தொடர்ந்து இந்தியாவை பகைத்துக் கொண்டிருப்பது புத்திசாலித்தனமான முடிவாக இருக்காது. நிச்சயமா டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானதுக்கு பிறகு சீனாவுடைய பொருளாதாரத்துல ஒரு பெரிய வீழ்ச்சி வரும், அது உறுதி. அது சீன அரசுக்கு நன்றாக தெரியும். அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு, சரி காம்பன்சேட்டே பண்ணலைன்னாலும் அந்த வீழ்ச்சியின் விகிதத்தை ஓரளவுக்காக கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கு இந்தியா தேவைப்படுகிறது. இல்ல இந்தியால என்ன நடந்துங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதாவது கிழக்கு லடாக் பகுதியில் அந்த கால்வான் பள்ளத்தாக்குல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு பெரும் மோதல்லாம் நடந்து மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை ரொம்ப துணிச்சலோடு மோடி அரசு மேற்கொண்டது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த உள்கட்டமைப்பு பணிகளில் இருந்து கிட்டத்தட்ட சீனா முற்றாக விலக்கப்பட்டு சீனாவுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. சீன முதலீட்டாளர்கள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் அது சம்பந்தப்பட்டதுல தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போடவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அதெல்லாம் பெரிய அளவில் லாபம் தரக்கூடிய ஃபீல்டு.
அதுல இருந்து சீனா ஒதுக்கி வைக்கப்பட்டது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ 5G சம்பந்தப்பட்டதுல அது மிகப்பெரிய அளவுல அதற்கான வாய்ப்பை சீனாவுடைய நிறுவனமான ஹுவாவே பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஹுவாவேக்கு வாய்ப்பே தரல. அது பெரிய இழப்பு. இதே போல நிறைய வாய்ப்புகளை சீனா இழந்தது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் மூலமா பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்தியாவோட இருக்கிற பாதிப்பு இப்படியே தொடர்ந்தால் சீனாவுடைய ஜிடிபி, சீனாவுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போய்விடும். அப்போ இந்தியாவுடன் நெருக்கமாக இருப்பது அவசியமாகும். இது ஒண்ணு. இரண்டாவது, சீனாவுடன் நெருக்கமாக இருப்பது நமக்கும் தேவைப்படுகிறது. என்னன்னா, கடந்த 4 ஆண்டுகளா இந்த சீனாவோட முருகல் நிலை ஏற்பட்டதற்கு பிறகு இந்திய உற்பத்தி துறை பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர். ஏன்னா, உற்பத்தி துறைக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை சீனாவிடம் இருந்து இந்திய தொழில்துறை சுலபமான விலைக்கு பெற்று வந்தது. இப்ப இந்திய சீன உறவுல பாதிப்பு ஏற்பட்டதுனால இப்ப அங்கிருந்து வரக்கூடிய இந்த ரா மெட்டீரியல்ஸ், அதனுடைய சப்ளை, அதனுடைய இறக்குமதி நின்று போய்விட்டது. இப்ப அதுக்கு மாற்ற யூரோப்ல இருந்து மத்ததுல இருந்து கொண்டு வரணும்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதனால இந்திய தொழில்துறையினரே பல தடவை இந்திய அரசிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. என்னன்னா, தயவு செய்து சீனாவுடனான உறவை கொஞ்சம் சீரமைங்க. அப்படி நீங்க சீரமைச்சாதான் இந்திய உற்பத்தி துறை மேலும் வேகமாக வளரும். ஏன்னா ரா மெட்டீரியல் சைட்ல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சீனாவிடம் இது வரைக்கும் வாங்கிட்டு வந்தா ரொம்ப ஈஸியா இருந்தது, அது ரொம்ப ஃபீஸிபிளா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுகோள் விடுத்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீனாவுடைய நட்பு நமக்கும் தேவைப்படுகிறது. குறிப்பா நம்மளுடைய தொழில்துறைக்கு, உற்பத்தி துறைக்கு தேவைப்படுகிறது. ஸோ 2 பேருக்கு வின் வின் சிச்சுவேஷன். அதனால இப்ப நெருங்கி இருக்கோம். அதனால தான் இப்ப இந்தியாவை வானளாவ புகழ்கிறது சீனா, வேற ஒண்ணும் இல்லை. பட் இருந்தாலும் சீனாவும் சரி இந்தியாவும் சரி ஏஷியன் ஜெயண்ட்ஸ். இந்த 2 பேரும் எப்போதும் ஒற்றுமையாக இருப்பது அப்படிங்கிறது 2 நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே நல்லது. இந்த ஒற்றுமை தொடர வேண்டும் அப்படிங்கிறதா எல்லோருடைய ஆசை. நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.